தன்னோட தம்பியான விசித்திர வீரியனுக்கு திருமண வயது வந்துட்டதுனால அவனுக்கு திருமணம் செஞ்சு வச்சிடலான்ட்டு பீஷ்மர் முடிவு பண்ணினாரு. அந்த சமயத்தில் அழகுல அப்சரஸ்களுக்கு இணையாக இருக்கிற காசி மன்னனுடைய மகள்களான அம்பை, அம்பிகை, அம்பாளிகை இந்த 3 பேரும் ஒரே நேரத்தில் சுயம்பரம் மூலமாக தங்களுடைய மணவாளனை தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி பீஷ்மருக்கு தெரிய வருது. உடனே பீஷ்மர் என்ன நினைக்கிறாரு, நம்முடைய தம்பியை இந்த பொண்ணுகளுக்கே திருமணம் செஞ்சு வச்சிடலான்னு நினைக்கிறாரு. அதை நிறைவேற்றுறதுக்காக காசி நாட்டுக்கு போய் அந்த சுயம்பரத்தில் பீஷ்மரும் கலந்துட்டாரு. சுயம்பரத்துக்கு பல நாட்டு அரசர்களும் வந்திருந்தாங்க. மற்ற நாட்டு அரசர்கள் எல்லாம் பீஷ்மரையே பார்த்தாங்க. அடடா, பீஷ்மர் வந்திருக்கிறாரா, இவர் பயங்கர புத்திசாலியாச்சே, ரொம்ப படித்தவர், ரொம்ப பலசாலி வேற. ஆனால் என்ன பண்ணுறது, வயசானவராச்சே, இப்படி கிழவராக இருக்கிற இவருக்கு இந்த சுயம்பரத்தில் என்ன வேலை இருக்க போகுது? அட அதை விடுங்க, தன்னுடைய ஆயுள் வரைக்கும் நான் பிரம்மச்சாரியாக தான் இருப்பேன்னு இவர் விரதம் வேற பூண்டிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப அவர் எதுக்காக இங்கே வரணும்? இப்படி பலவார பேசிக்கிறாங்க. இப்படியா அங்கே வந்திருந்த ஒவ்வொருத்தரும் பீஷ்மரோட பராக்கிரமத்தை பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க இப்படி பேசுனது அந்த 3 சகோதரிகளோட காதுகளிலும் விழுந்துச்சு. இப்படி ஒரு வீரனுக்குத்தானே யாருமே மாலை போட நினைப்பாங்க. உடனே அந்த 3 சகோதரிகளில் அம்பாவை தவிர மற்ற 2 பேரும் பீஷ்மருக்கே மாலையிட நினச்சாங்க. அந்த 3 பொண்ணுகளும் கையில் மாலையை எடுத்துட்டு சுயம்பர மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. பீஷ்மர் எங்கன்னு தேடி பார்த்தாங்க. கடைசியாக இவர் தான் பீஷ்மர்னு அடையாளம் காட்டப்பட்டுச்சு. சரி, நம்ம பீஷ்மருடைய கழுத்துலேயே மாலையை போட்டுடலாம் அப்படின்னு பக்கத்தில் போய் பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா பீஷ்மருக்கு வயசாகி போய் கிழவனாக காட்சி கொடுத்தாரு. சின்ன பொண்ணுங்க எப்படி போய் ஒரு கிழவனுக்கு மாலை போடுவாங்க? ஆனாலும் அவங்களுக்கு பீஷ்மரை தான் பிடிச்சிருந்துச்சு. விசித்திர வீரியனை அவங்க விரும்பலை. பீஷ்மருக்கு இந்த நிலைமை நல்லாவே புரிஞ்சுது. உடனே அவர் என்ன பண்ணினார்னா, காசி மன்னனோட 3 பொண்ணுகளையும் தூக்கிட்டு போய் தன்னோட தேரில் வச்சார். அதுக்கப்புறமா பீஷ்மர் அவையோர்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அவையோர்களே, இங்கே பாருங்க, இது என்ன பீஷ்மன் முறை தவறி பெண்களை கவர்ந்து போகிறான்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா மொத்தத்தில் 8 வகையான திருமணங்கள் இருப்பதா தர்மசாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒன்று தான் சுயம்பரத்தில் கூடியிருக்கிற மன்னர்களுக்கு மத்தியில் எதிரிகளை தன்னுடைய பலத்தை கொண்டு அழித்து பெண்ணை அபகரிச்சுட்டு போகிறது. இப்படி பல மன்னர்களுக்கு மத்தியில் தன்னுடைய பலத்தை கொண்டு அபகரிக்கப்பட்ட மனைவி தான் சத்திரியனுக்கு பரிசு போன்றவர். இந்த பெண்களை நான் என்னுடைய பலத்தால் அபகரிச்சுட்டு போகிறேன். உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன அழியுங்க, இல்லைன்னா என்னால் அழிஞ்சு போங்க அப்படின்ட்டு அரைக்கூவல் விடுத்தார். இதையெல்லாம் பார்த்துட்டு நிறைய மன்னர்களுக்கு கோபம் வந்துச்சு. உடனே அவங்க எல்லாரும் என்ன பண்ணினாங்கன்னா, எப்படியாச்சும் இந்த பீஷ்மரை தடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஆனால் எந்த பயனும் இல்லை. அவங்க எல்லாருமே பீஷ்மர்கிட்ட தோற்று போனாங்க. சரி, எல்லாரையும் தடுத்தாச்சு, இனி நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு அந்த 3 பொண்ணுகளையும் அழைச்சிட்டு பீஷ்மர் புறப்பட்டப்ப சால்வன்கிறவன் மட்டும் தனியாக வந்து மறுபடியும் பீஷ்மரை தடுத்து நிறுத்தினான். ஆனால் அவனும் பீஷ்மரால் துரத்தி அடிக்கப்பட்டான். கடைசியாக அம்பை, அம்பிகை, அம்பாளிகை இந்த 3 பொண்ணுகளையும் அழைச்சிட்டு பீஷ்மர் தன்னுடைய அரண்மனையை அடைஞ்சார். அவங்கள விசித்திர வீரியன்கிட்ட ஒப்படைச்சிட்டு திருமணத்துக்கான ஏற்பாடுகளை செய்ய முற்பட்டார். உடனே அந்த 3 பொண்ணுகளில் மூத்தவளான அம்பை வந்து பீஷ்மர்கிட்ட என்ன சொன்னான்னா, பீஷ்மரே, நீங்கள் தர்மம் தெரிஞ்சவர். நான் சால்வ மன்னனை மனசால விரும்புகிறேன், அவரும் என்ன விரும்புகிறாரு. அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் தர்மம் தவறாமல் நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு பீஷ்மர் என்ன சொன்னார்னா, ஒருவனுக்கு தருவதாக வாக்களிக்கப்பட்ட பெண், ஒருவனுக்கு மனம் செய்விப்பதாக பெற்றோர்களால் மனதால் தீர்மானம் செய்யப்பட்ட பெண், வேறு புருஷனிடத்தில் ஆசை வைத்திருக்கும் பெண் ஆகியோர் விடத்தக்கவர்களே அன்றி மற்ற ஒருவனால் மணக்கத்தக்கவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி அம்பையை அனுப்பி வச்சுட்டாரு. மீதி இருக்கிற 2 பொண்ணுகளான அம்பிகையையும் அம்பாளிகையையும் விசித்திர வீரியனுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாரு பீஷ்மர். அடுத்ததா அம்பை என்ன பண்ணுனான்னா, சால்வனை தேடி போனான். ஆனால் அம்பையை பார்த்த சால்வன் அவகிட்ட என்ன சொன்னான்னா, பெண்ணே, பீஷ்மர் உன்னை கவர்ந்துட்டு போய் அவரோட அரண்மனையில் தங்க வச்சிருக்காரு. மற்றவங்களால் கவரப்பட்டு அவங்கக்கிட்ட இருந்து திரும்பி வந்த பெண்ணை ஒருபோதும் நான் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்.
அதனால் நீ எங்கிருந்து வந்தையோ அங்கேயே திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டான். சால்வனோட இந்த முடிவுனால ஏமாற்றம் அடைஞ்ச அம்பை மறுபடியும் அஸ்தினாபுரத்துக்கே திரும்பி வந்துட்டான். பீஷ்மரை சந்திச்சு சால்வன் என்னென்ன சொன்னானோ அதையெல்லாம் பீஷ்மர்கிட்ட அம்பை சொன்னான். அதுக்கப்புறமா சாஸ்திர சம்பிரதாயப்படி நீங்களே என்ன திருமணம் செஞ்சுக்கங்கன்னு சொன்னான். பீஷ்மர் அதுக்கு, பின்னே நான் பிரம்மச்சரியத்தை மேற்கொண்டிருப்பவன், அதனால் உன்னை என்னால் திருமணம் செஞ்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாரு. பீஷ்மர் சொன்ன பதிலை கேட்ட அம்பை பயங்கரமாக துயரப்பட்டா. அந்த துயரம் அவளோட மனசில் பொல்லாத ஆத்திரத்தை உண்டாக்குச்சு. கடைசியாக என்ன பண்ணுறதுனே தெரியாமல் காசி அரண்மனைக்கு போனான். அவளுக்கு என்னென்ன துயரங்கள் ஏற்பட்டுச்சோ அதையெல்லாம் அவங்க அப்பா கிட்ட விவரமாக சொன்னான். அதை கேட்டதும் காசிராஜன் என்ன பண்ணுனான்னா, தன்னுடைய மகளான அம்பையை மணந்து கொள்ளும்படி பீஷ்மருக்கு தூது அனுப்புனான். பீஷ்மர் தான் ஆயுள் முழுக்க பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டிருக்காரே, அவர் என்ன பண்ணுவார்? தாம் கொண்ட விரதத்தால் காசி மன்னனுடைய விருப்பத்துக்கு இணங்க முடியாது அப்படின்னு மறுத்து தூதுவர்களை திருப்பி அனுப்புனார் பீஷ்மர். தூதுவர்களும் திரும்பி வந்து காசிராஜன் கிட்ட அங்கே நடந்த விஷயங்களை எல்லாம் சொன்னாங்க. இதை கேட்டுட்டு அம்பை ரொம்பவுமே துயரப்பட்டா. காசிராஜன் அம்பை கிட்ட என்ன சொன்னான்னா, மகளே, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். பரசுராமர் தான் பீஷ்மருக்கு வில்வித்தை சொல்லி கொடுத்த ஆசிரியர். ஆசிரியரோட பேச்சை பீஷ்மர் கண்டிப்பாக மறுக்க மாட்டார். அதனால் நீ போய் பரசுராமர்கிட்ட உன்னோட குறைய சொல்லு. அவர் உன்னை மணந்து கொள்ளும்படி பீஷ்மர்கிட்ட சொல்லுவார் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு அம்பை என்ன பண்ணுறா, தன் தந்தையோட சொல்படியே ஜமத்கனி முனிவரோட மகனான பரசுராமரை சந்திக்கிறதுக்காக அவரோட குடிலுக்கு போனான். பரசுராமரை சந்தித்து இது வரைக்கும் என்னென்ன நடந்துச்சோ அதையெல்லாம் விளக்கமாக சொன்னான் அம்பை. பரசுராமரும் அவள் சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், உன்னோட விருப்பத்தை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்துட்டாரு. பரசுராமரும் பீஷ்மரை சந்திச்சு, பீஷ்மா, இதோ இங்கே நிற்கிறாளே அம்பை, இவ உன்னை மணந்துக்கிறதுக்கு ஏற்றவள் தான், அதனால் இவளை நீ திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு அம்பையை காட்டி சொன்னார். ஆனால் பீஷ்மர் என்ன பண்ணினார்னா, தான் மேற்கொண்டிருக்கிற சபதத்தை பரசுராமர்கிட்ட விளக்கமாக சொல்லி அம்பையை திருமணம் செஞ்சுக்க மறுத்துடுறாரு. இப்படி குருவோட வார்த்தையையே மறுத்து பேசியதை பார்த்ததோ பரசுராமர் பீஷ்மர் மேலே பயங்கரமாக வெறுப்படைஞ்சார். அடக்க முடியாத கோபத்தோடு உடனே பரசுராமர் பீஷ்மர் கூட போர் புரியறதுக்கு தயாரானார். என்ன இது, நம்மளோட குரு இப்படி கோபப்படுறாரே அப்படின்னு நினச்சி பீஷ்மர் முதல்ல பயந்தார். அதுக்கப்புறமா அவரோட கால்களில் விழுந்து என்னை மன்னிச்சிடுங்கன்னு வேண்டினார். ஆனால் பரசுராமரோட கோபம் மட்டும் தணிஞ்சப்பாடே இல்லை. அவர் போருக்கு தயாராக இருந்தார். குருவோட இந்த நிலைமையை பார்த்ததும் பீஷ்மர் என்ன நினச்சாருன்னா, சபதத்தை மீறதை விட குரு கூட போர் செஞ்சு இறக்கிறதே மேல் அப்படின்னு நினச்சி அவரும் போருக்கு தயாரானார். குருவுக்கு சிஷ்யனுக்கும் இடையில் 10 நாட்கள் இரவும் பகலுமா கடுமையாக போர் நடந்துச்சு. கடைசியில் பீஷ்மர் என்ன பண்ணினார்னா, பரசுராமருடைய உடல் வலிமை முழுவதையோ அம்பு பொருந்தின தம்முடைய வில்லால் தளர செஞ்சிட்டாரு. அதனால் பரசுராமரும் வேறு வழி இல்லாமல் போரை கைவிட்டுட்டு அவரோட குடிலுக்கே திரும்ப போயிட்டாரு. இதை பார்த்துட்டு அம்பைக்கு ரொம்பவுமே விரக்தி. பீஷ்மர் மேலே கடுமையாக அவள் கோபம் கொண்டா. அந்த கோபத்தை தீர்க்கிறதுக்காக அம்பை என்ன பண்ணினானா, கடுமையாக தவம் புரிந்தா. முருகப்பெருமான் அவளுக்கு காட்சி கொடுத்து அவளுக்கு ஒரு மாலையையும் கொடுத்து, உன்னுடைய ஆசையை இந்த மாலை நிறைவேற்றும், எவனொருவன் இந்த மாலையை அணிஞ்சுக்கிறானோ அவன் பீஷ்மரை கொல்வான் அப்படின்னு சொல்லி வரத்தையும் கொடுத்தாரு முருகப்பெருமான். அம்பை இப்போ என்ன பண்ணுனானா, முருகப்பெருமான் தந்து அந்த மாலையை எடுத்துகிட்டு போய் பல மன்னர்களையும் சந்தித்து, பீஷ்மரை ஜெயிக்கிற வலிமையை தரக்கூடிய இந்த மாலையை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு வேண்டி பார்த்தா. ஆனால் பீஷ்மரோட பராக்கிரமத்துக்கு பயந்து எல்லா அரசர்களுமே அந்த மாலையை வாங்கிக்க மறுத்துட்டாங்க. கடைசியாக பாஞ்சால தேசத்து அரசனான துருபதராஜன் கிட்ட போயிட்டு அம்பை கேட்டு பார்த்தா. ஆனால் எல்லோரையும் போல துருபதராஜனும் அந்த மாலையை வாங்க மறுத்துட்டா. அதனால் அம்பை என்ன பண்ணுனானா, அங்கேயே ஒரு இடத்துல மாலையை மாட்டிட்டு, இதை கழுத்தில் போட்டுக்கொள்கிறவன் யுத்தத்தில் பீஷ்மரை கொல்வான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டா. அம்பை மறுபடியும் போய் கடுமையாக தவம் புரிந்தா. அவளோட தவத்துக்கு மெச்சி பரமசிவன் அவளுக்கு காட்சி கொடுத்தாரு, வரத்தையும் கொடுத்தாரு. அது என்ன வரம்னா, பீஷ்மரின் ஆயுள் உன்னுடைய மறுபிறவியினால் முடியும்
அதுதான் அந்த வரம். இந்த வரத்தை வாங்கின உடனே அம்பைக்கு மறுபிறவி எடுக்கிறதுக்கு பயங்கர ஆசை. அதை உடனே அடையணும்னு விரும்பினா. அதனால் தீயில குதித்து உயிரை விட்டுட்டா. இதே நேரத்தில் துருபதராஜன் என்ன பண்ணுனான்னா, பீஷ்மரையும் குரு வம்சத்தையும் வெல்லக்கூடிய மகள் வேண்டும் அப்படின்னு தவம் செஞ்சுட்டு இருந்தா. அதனால் துருபதனுக்கு மகளாக அம்பை மறுபிறவியில் பிறந்தா. துருபதனுடைய அந்த மகள் தான் சிகண்டனி. அதெல்லாம் சரிதான். ஆனால் துருபதனுக்கு குரு வம்சத்து மேலே அப்படி என்ன பகை? இதை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். சிகண்டனிங்கிற அந்த பொண்ணு கங்கை கரையில் தவம் செஞ்சுட்டு இருந்த ஒரு ரிஷியை அடைஞ்சு அவருக்கு பணிவிடை செஞ்சா. அந்த ரிஷி என்ன சொன்னார்னா, கந்தர்வராஜனான தும்புரு இங்கே வருவான், அவனுக்கு நீ பணிவிடை செஞ்சா உனக்கு நன்மை உண்டாகும் அப்படின்னு ஆசீர்வதிச்சாரு. சரின்னு சொல்லி சிகண்டனியும் தும்புருவுக்கு பணிவிடைகள் செஞ்சா. அப்படி பணிவிடைகள் செஞ்ச சிகண்டனியை பார்த்து தும்புரு என்ன சொன்னான்னா, பெண்ணே, நான் உன்னோட பெண்ணுருவத்தை அடைய விரும்புகிற, நீ என்னோட ஆணுருவத்தை பெற்று மகிழ்ச்சியாக இரு அப்படின்னு சொன்னான். சிகண்டனியும் அதுக்கு சம்மதிச்சு ஆண் பிள்ளையாக மாறினான். அவளோட பெயரும் இப்போ சிகண்டின்னு மாறிச்சு. அஸ்திர வித்தைகளை எல்லாம் முறைப்படி சிகண்டி கற்றுக்கிட்டான். அதுக்கப்புறமா தன்னோட தேசத்துக்கு திரும்பி தன்னுடைய தந்தைக்கிட்ட, தந்தையே, இனி பீஷ்மர்கிட்ட நீங்கள் பயப்படவே வேண்டாம், நான் இருக்கேன் அப்படின்னு சிகண்டி சொன்னான். இதையடுத்து பீஷ்மருடைய நிலை என்ன? சிகண்டியாக மாறின சிகண்டனி பீஷ்மரை அழித்தானா இல்லையா? இந்த மாதிரியான நம்மளோட பல கேள்விகளுக்கான பதில்களை இனி வரப்போகிற மகாபாரத தொடருடைய அடுத்தடுத்த பதிவுகளில் நாம் பார்க்கலாம்.